விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் ஒரு சின்ன அப்டேஷன் பார்ப்போம். டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் டைரக்டர் எஸ்ஐ அண்டு அந்த எஸ்எஃப்ஓ தீயணைப்பு நிலைய அதிகாரி அந்த பதவிக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்வைக்கு எஸ்ஐஸ் எப்படியும் 450 எஸ்ஐஸ் வரலாம். ஆனால் அப்புறம் அந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எடுத்தது லாஸ்ட் டைம் அந்த 150 பேர் வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு அதை ஒட்டி வரலாம், ஒரு 120 பேர் வரைக்கும் வரலாம். அப்புறம் இதில் பார்த்தோம்னா இந்த அசிஸ்டண்ட் ஜெயிலர் இதோட இணைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறையா கேட்டிருந்தீங்க. அது ஏற்கனவே ப்ரொப்போசல் எல்லாம் போயிடுச்சு, ஜிஓ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இதோட தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் என்னென்னா அவங்களுக்கு அது ரொம்ப வெரி லிமிட்டட் போஸ்ட்டு தான். அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப அவ்வளவு நிறையா வராது. அப்படின்னால அதிலே இருக்காங்கல்ல அந்த வார்டனாக சேர்ந்தவங்க, அந்த ப்ரமோட்டிஸ் வர்றாங்கல்ல, அதில் அந்த சீஃப் ஹெட் வார்டர்னு வாங்க 1 ஸ்டார் வச்சுருப்பாங்க. அவங்க இதுக்கு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டைரக்ட் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வரும்பொழுது எங்களது அந்த ப்ரமோஷனை ரொம்பவே பாதிக்குது. அது எங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படியே ஒரு வேளை எடுக்கிறதா இருந்தாலும் 3/2 பங்கு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அது இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அது இன்னும் முடிவாகலை. இந்த நிலைமையில் அந்த போஸ்ட்டு இதோடு இணைக்கப்படுமா, அப்படி இணைக்கப்பட்டால் எவ்வளவு வேக்கன்சி வரும் அப்படின்றதெல்லாம் இப்போ அட் ப்ரெசண்ட்டு சொல்ல முடியலை. அது ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு 54 பேரை என்னமோ எடுத்து இன்னும் அவங்களுக்கு போஸ்டிங் போடாமல் இருக்குது. ஆனால் அவ்வளோதான் வேக்கன்சியே வரும். அதனால் அதை நீங்கள் பெருசாக கருத வேண்டாம். ஒருவேளை வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் எதிர்காலத்தில் அதை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரும்பொழுது டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் எடுக்க போகுது. அப்புறம் குறிப்பிடத்தகுந்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய டிஜிபி மேடம் வந்திருக்காங்கல்ல, சீமா அகர்வால். இந்த மேடம் வந்ததற்கு பிறகு இதனுடைய செயல்பாடுகள் 100% திருப்தியாக இருக்குது. நீங்கள் யாரும் குறை சொல்ல முடியாது, அப்பலுக்கு இல்லாத வகையில் இருக்குது. உங்களுக்கு இதற்கு முன்னாடி அந்த 2019-20க்கு முன்னாடி இதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். 2019 எஸ்ஐ பேட்செல்லாம் கேவலம், ஆனால் மகா கேவலம். ஆனால் ஹைகோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்காத குறையா மன்னிப்பும் கேட்டாங்க. சில வழக்குகளில் பிஎஸ்டிஎம்மில் ஏன் போடல அப்படின்னால மன்னிச்சுக்குங்கன்னாங்க. ஆனால் அடுத்து போட்டுருவான் அப்படின்லாம் கேவலம், மகா கேவலமாக நடந்தது. ஆனால் எப்படியோ அதில் அந்த ஒரே பர்டிகுலர் சென்டரில் 100 பேர் பாஸ் ஆனாங்க. அதுக்கடுத்த நம்பர் ஒரே மார்க் வாங்கிச்சு. இப்படிலாம் பசங்க எடுத்து போட்டாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலையே சார் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களது இடைவிடாத கடுமையான முயற்சியின் காரணத்தினால இன்றைக்கி இந்த அளவுக்கு இது ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகிருக்கு, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த அதிகாரியினுடைய தலைமையின் கீழ், இந்த டிஜிபி சீமா அகர்வால் மேடத்தினுடைய தலைமையின் கீழ் இது மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய வெற்றி எடுத்துக்கலாம். இனிமேல் யார் இந்த அம்மாவே போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம், இல்லைன்னா பணி ஓய்வு பெறலாம். 2026 ஜூன் வரைக்கும் இருப்பாங்க. அது வரைக்கும் இதிலே இருந்தாங்கன்னா கூட நல்லது. ஏன்னா ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கே இதுதான். இன்னும் கொஞ்சம் இதை மேம்படுத்துவாங்க. ஓரளவுக்கு இதனுடைய எல்லா குறைபாடையும் கலைஞ்சாச்சு. என்னென்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரம்லாம் அந்த ஆப்டிடியூடு கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு கொஸ்டினுக்கு 3 விடை சரியாக இருக்கும். 3க்கும் மார்க் கொடுக்குறோம்னா இங்கே. ஆனால் இப்போ ஒரு இதுகளில் விடையே இருக்காது அதில். ஆனால் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கெலாம் அனுப்புனாங்க. ஏன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டியில் ஏதோ ஒரு விடையை சொல்ல வச்சு, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆளை போட்டு அப்போ இருக்கக்கூடிய ஐஜி மெம்பர் செக்ரட்டரிக்கு பனிஷ்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் நடந்துச்சு. எல்லா கூத்து குளறுபடிகள் குழப்பங்கள், ஆனால் இது எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ
இன்றைக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப தைரியமாக இதை போய் நேரடியாக சந்திக்கலாம். எப்படின்னா இப்போ ஜெயிக்கிறான் தோக்குறான், ஆனால் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா வெற்றி இருக்குது தோல்வி இருக்குது. பட் இருந்தாலும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தகுதியான நபர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்ற ஒரு மன ஆறுதல் இருக்கும் பாருங்கள். நீங்கள் தோற்று போனாலும் அதில் பயங்கரமான மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு, லஞ்ச ஊழல் விளையாண்டுருக்கு, காசு வாங்கிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பெரிய கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளிலும் மேலான தகுதி உள்ளவன் தான் வந்திருக்கேன் அப்படின்றது ஒரு மிகச்சிறப்பு தானே. அந்த வகையில் பார்த்தோம்னா மிக குளறுபடியானது அந்த 2019 தான். ஏன்னா இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த 2019 ஒரு புரோப் நடத்தினாங்கன்னா கூட, ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தினாங்கன்னா கூட அந்த ஆதங்கம் இருக்குது. இப்பையும் அதுக்குள்ளே நுழைஞ்சவங்க எவன் வந்து அந்த மால் ப்ராக்டிஸில் நுழைஞ்சான், எவன் காப்பி அடித்து நுழைஞ்சான், எவன் காசு கொடுத்து நுழைஞ்சான், எந்த அந்த அகாடமி வந்து அந்த மால் ப்ராக்டிஸுக்கு காரணமாக இருந்துச்சு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ராஜஸ்தானில் வந்து இதே டைரக்ட் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ் இதே தான் டிட்டோ சேம். ஏன்னா ஒரே சென்டரில் ஆகுறாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகுது, மார்க் அடுத்தடுத்து வாங்குறாங்க, இந்த மாதிரிலாம். ஆனால் இதே மாதிரி தான். அதை வந்து 2021 நடந்து இப்போ அந்த போஸ்டிங்கு அந்த ட்ரைனிங் சில பேர் வந்து அந்த பயிற்சி எஸ்ஐயாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவன் உட்பட 14 பேர் கைது, செய்தி போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவன் உட்பட 14 பேர் கைது. இங்கே அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சரி தொலைகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து இருக்கக்கூடிய ஆதங்கம் என்னென்னா அதெல்லாம் கண்டறியப்படணும், களையப்படணும். ஏன்னா இதுக்குன்னே வந்து அவ்வளவு டெடிக்கேட்டடாக அந்த நேரம்லாம் அந்த பசங்களுடைய முயற்சி வந்து ஒரு பெருமைக்குரியது, அவ்வளவு வந்து அளப்பரியது, அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனால் அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து மிக அற்புதமாக நடக்குது. இப்போ இந்த அம்மா மாறினா கூட வேறு ஆள் வந்து குளறுபடியெல்லாம் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமைப்பட்டவன், பாவப்பட்டவன், அருமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நல்ல உடல் தகுதியோடு இருக்கக்கூடியவர்கள், 2ஆம் நிலை காவலர்கள், எஸ்ஐ, இதெல்லாம் யார் போவா? ஆனால் இந்த மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் நம்ம மாதிரி சாதாரண வேறு வழியே இல்லை, ஏதோ படிச்சிருக்கோம், உடல் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆளுக்கான ஒரே லட்சிய கனவு இதாத்தான் இருக்குது. இப்போயும் அந்த லட்சிய கனவுக்கு ஒரு மிகச்சரியான ஒரு பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த அம்மா பெருமைக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். டிஜிபி மேடத்திட்ட கேட்குறது என்னென்னா, இந்த ஆஸ்பிரண்ட்ஸ் சார்பாக இந்த கிரிமினல் கேஸ் இன்வால்மெண்ட்டு, எஃப்ஐஆர் பெண்டிங்கு, இந்த அதில் அக்யூட்டல், அது குறித்து இந்த எஸ்பிஸுக்கு வந்து போதுமான நாலேஜ் கிடையாது. ஏன்னா அந்த பிஆர் சூப்பரண்ட் என்ன எழுதி வைக்கிறாங்களோ அதைத்தான் வந்து அப்படியே டிட்டோவாக ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு பாவப்பட்ட ஒரு சாதாரண ஒரு படித்த ஒரு 20 இளைஞனுடைய எதிர்காலமே முற்றிலும் பாழாகுதே அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ அரகண்டாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியே வந்து இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டு, டெல்லி ஹைகோர்ட்டு, நம்மளுடைய இங்கே நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, இதெல்லாம் நிறைய தீர்ப்பு இருக்குது. அதனுடைய அடிப்படையில் எது இவங்களுக்கு வந்து அந்த கேஸு ட்ரிவியல் இன் நேச்சரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சில ஒரு வழக்கிலெல்லாம் சொல்லியிருக்கு, சில பொதுவான நல்ல நோக்கங்களுக்காக இளைஞர்கள் போராடுவது தவறல்ல அப்படின்னு சொல்லி. சாராய கடை வேணாம்னு சொல்லி போராடின ஒரு இளைஞன் மீது அந்த 143, 188 எஃப்ஐஆரை போட்டு அது எஃப்ஐஆர் பெண்டிங்னு காமிச்சிருக்கேன். அது சாராய கடை வேணாம்னு சொல்லி அவங்க ஊரில் போராடினது நல்ல நோக்கம் தானே. ஹைகோர்ட் சொல்கிறதுக்கும் இவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. எஃப்ஐஆர் பெண்டிங்கு, அதனால் வந்து அவன் வந்து உள்ளே சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த தீர்ப்புகளே கேலி கூத்தாக்குற மாதிரி. தீர்ப்புகளே கேலி கூத்தாக்குறதுன்னா இவங்களுக்கு தெரியலை. ஆனால் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அம்மா இருக்கும் பொழுது இந்த இதுதான்ப்பா டிஎன்யூஎஸ்ஆர்பி எதிர்பார்க்குது. இந்த மாதிரியான கேஸு, ஏன்னா பெரிய லெவலில் திருட்டு, ரவுடிசம், இதுதான் மெயின். அவனை கொண்டு வந்து உள்ளே வைக்க முடியாது. ஆனால் மற்றபடி வந்து சும்மா ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கும், ஆனால் வந்து ஒரு அண்ணன் தம்பி தகராறு இருக்கும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனோட தகராறு இருக்கும், கிராமத்து பகுதியில் பக்கத்து வீட்டுக்காரனோட தகராறு இருக்குது, வேணுமுனே படித்த இளைஞன் ஒருத்தர் இருந்தானா அவனை கொண்டு போய் எஃப்ஐஆரில் போய் சேர்த்துருவாங்க. ஆனால் எஃப்ஐஆரில் சேர்ப்பேன், அப்புறம் மறுபடியும் எம்எஃப்னு மாற்றினாலும் விட மாட்டேன், எஃப்ஐஆர் பெண்டிங்கு அப்படின்றான். அவன் எம்எஃப்னு அவன் பேரை எடுத்துட்டாலும் சரி விட மாட்டேன். அக்யூட்டல் ஆனாலும் சரி போய் ஹானரபிள் அக்யூட்டல் வாங்கிட்டு வா. ஹானரபிள் அக்யூட்டல்னால் கொடுப்பானா நீதிமன்றத்தில்? அதனால் இது மாதிரியான இதெல்லாம் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இது இல்லை, இவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறது. ஒரு திருட்டு கேஸு, ராபரி கேஸு, டெக்காய்ட்
சிஆர்டி கேஸு, ஒரு ரவுடிசம். ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடியது மட்டும்தான் காவல்துறைக்கு வரக்கூடாது. அப்புறம் மறுபடியும் தேவையில்லாமல் வந்து சேர்த்து விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்த வேணாம். இல்லைன்னா என்ன மாதிரியான வழக்கு அப்படின்றத அந்த எஸ்பி பார்த்து அது குறித்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சும்மா வெறுமனே ஒற்றை வார்த்தையில் சின்சியர் கிரிமினல் கேஸ் இஸ் பெண்டிங் அகைன்ஸ்ட் ஹிம் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா அது நல்லாவா இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதனால் இதுதான் இந்த சின்ன அப்டேஷன் சொல்லணும் போல் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பாப்பா அப்புறம் சில இது கேட்டிருந்தீங்க, அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து அந்த புதிய சட்டம் வருமா, அதன் பேரில் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேள்வித்தாள் அமையுமா அப்படின்னு சொல்லி தெரியலை. நம்ம வந்து 17 அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றாங்க. ஆனால் ஓரளவுக்கு இன்னும் ஜுடிஷியல் லைன்லேயே பெருசாக அவேர்னஸ் வரலை. எனக்கு பார்க்க என்னமோ 17 ஆகுமா ஆகாதான்ற மாதிரி இருக்குது. இந்நேரமே வந்து ஜுடிஷியல் லைன்லேயே அது பெருசாக அலாமிங்காக ஆயிருக்கணும். அப்படியே கம்முன்னு இருக்குது. டக்குன்னு 17 வருமா தெரியலை. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.